கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நாட்களிலே நாம் நினைக்கிறது, எனக்கு நன்மை கிடைக்கலையே, நான் குடும்பத்தில் சில விஷயங்கள் நான் இழந்து போனேனே, பல காரியங்கள் நான் இழந்து போயிருக்கிறேனே, ஒரு நன்மையும் என்னோட குடும்பத்தில் நடக்கலையே என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம், வேதனைப்பட்டு கொண்டிருப்போம், துக்கமோடு கூட துக்கமுகமாய் காணப்படுவது உண்டு. அந்த பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் காணப்படும் போது இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சகரியா மூலமாய் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இரட்டிப்பான நன்மை பெற முடியாமல் அநேகருடைய வாழ்க்கை சிறைப்பட்டு காணப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறையிருப்பான ஒரு வாழ்க்கை, குடும்பத்திலே வேலை இல்லாத ஒரு சிறை, வருமானம் இல்லாத ஒரு சிறை, விதவை எனப்படுகிற ஒரு சிறை, பிறராலே உறவுகளாலே தள்ளப்பட்டு தனிமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறை. அப்படிப்பட்ட சிறைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை, இரட்டிப்பான நன்மை தரப்போகிறார். அது இன்றைக்கே தரப்போகிறார். ஒருவேளை இதை ஆண்டவராகிய பிரியமான சகோதரனை சகோதரியை, ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட எந்த நன்மை பெற முடியலையே ஆண்டவரே, நான் இப்படி என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதானா, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் கூட கிடைக்கல என்று ஒரு வேலை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையோடு, அது எந்த சிறையாக இருந்தாலும் சரி, ஒரு கடன் பாரத்தில் இருக்கிற ஒரு சிறையா, இல்லை ஒரு வேலை கிடைக்காலையே என்று துக்கமுகமாய் காணப்படுகிற ஒரு சிறையா, இல்லைன்னா வேதனை மனைவி கணவன் இல்லாத ஒரு விதவையாக இருக்கிற ஒரு சிறையா, இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு சிறையா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, அந்த சிறைகள் எல்லாமே உடைத்து போட்டு எல்லா சிறையிருப்பையும் சிங்காசனமாய் மாற்றக்கூடியவர் நமது ஆண்டவர், வல்லமை உள்ளவர். ஆகவே பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற, உங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். எந்த வேதனையிலாக இருந்தாலும் சரி, நீ அந்த வேதனையெல்லாம் எடுத்து போடு, எல்லாமே நம்பிக்கையோடு இரு. பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் சிறைப்பட்டிருக்கும் போது, அப்போது ஒரு சில கூட்டம் ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, எங்களுக்கு நன்மையே இல்லையே, நாங்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இனி நாங்கள் அவ்வளவுதானா, நாங்கள் மடிந்து போகணுமா, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா என்று சொல்லுகிற நேரத்தில் அதே ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் கூட்டம் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த சிறையிலையும் என் தேவாதி தேவன் வருவார், எங்களை மீட்டெடுப்பார், எங்களை இங்கிருந்து விடுதலையாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. நான் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீ எப்படிப்பட்ட ஒரு சிறையாய் காணப்பட்டாலும் சரி, அது அந்த சிறையை ஆண்டவர் சிங்காசனமாய் மாற்றி உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவார். அது இன்றைக்கே தருவார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை தருவார். ஜெபம் செய்வோமா? கர்த்தர் ஆண்டும் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல நேரக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலமாய் இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர், அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆமாம் ஆண்டவரே, அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தில் அவர்கள் எந்த விதத்தில் ஒரு சிறைப்பட்டிருந்தாலும் அந்த சிறைகளை உடைத்து போட்டு நம்பிக்கையோடு இருக்கிற அந்த சிறைகளில் இருக்கிற
சிறைக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சிறையிருப்பு எல்லாவற்றும் சிங்காசனமாய் மாற்றி இன்றைக்கே அவர்கள் இரட்டிப்பான நன்மை தருவீராக ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் துதிகனமாகவே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.